அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் விமலா ராணி. எனக்கு தற்போது 37 வயதாகிறது. நான் காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஆதனஞ்சேரி திருமால் நகர் பகுதியில் கடந்த 7 ஆண்டுகளாக சொந்தமாக ஒரு வீடை கட்டி வசித்து வருகிறேன். என் கணவனுடைய பெயர் தங்கவேல். அவருக்கு 44 வயதாகிறது. என் கணவன் அருகில் இருக்கக்கூடிய உரக்கடம் தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வருகிறார். அவருக்கு மாதம் 70,000 ரூபாய் சம்பளம். எனக்கு 14 வயதில் ஒரு மகனும் உள்ளான். அவனுடைய பெயர் ஹரிஷ் ராகவ். நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு வருவதற்கு முன்பு சேலத்தில் தான் வசித்து வந்தோம். எனக்கு சேலத்தில் திருமணத்திற்கு முன்பே ராஜா என்புடன் பழக்கம் ஏற்பட்டது. நான் அவருடன் திருமணத்திற்கு முன்பே நெருங்கி பழகி வந்தேன். நாங்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து எங்களுடைய காதலையும் வளர்த்து வந்தோம். ஆனால் ஒரு கட்டத்தில் நான் தங்கவேலை திருமணம் செய்யும் சூழல் வரவே அவரை நான் திருமணம் செய்து கொண்டேன். ஆனாலும் கூட திருமணத்துக்கு பிறகும் எங்களுடைய காதல் தொடர்ந்தது. என் கணவனுக்கு தெரியாமல் நான் ராஜாவுடன் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமும் அனுபவித்து வந்தேன். என் கணவன் வேலைக்கு சென்றதும் நான் ராஜாவுக்கு ஃபோன் செய்து என்னுடைய வீட்டுக்கு வர சொல்வேன். அவனும் உடனடியாக என்னுடைய வீட்டுக்கு வந்து விடுவான். அதன் பிறகு நாங்கள் பலமுறை உல்லாசமாக இருப்போம். இப்படியே எங்களுடைய காதலும் வளர்ந்து வந்தது. அதன் பிறகு என் கணவன் காஞ்சிபுரத்தில் புதிதாக ஒரு இடத்தை வாங்கி அங்கு வீடு கட்டி என்னை இங்கு அழைத்து வந்து விட்டார். அதன் பிறகு அவர் தற்போது உரக்கடம் பகுதியில் வேலை செய்து வருகிறார். நான் முன்பு சேலத்தில் இருக்கும்போது நான் தினமும் ராஜாவை வீட்டுக்கு அழைத்து அவனுடன் உல்லாசமாக இருந்து வந்தேன். ஆனால் தற்போது சேலத்திலிருந்து காலி செய்துவிட்டு நாங்கள் காஞ்சிபுரம் வந்துவிட்டதால் என்னால் ராஜாவால் தினமும் அவனுடன் உல்லாசம் இருக்க முடியவில்லை. நாங்கள் வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது வாரத்திற்கு 2 முறை மட்டுமே தான் நாங்கள் உல்லாசமாக இருக்கக்கூடிய சூழலை என் கணவன் உருவாக்கிவிட்டார். ஆரம்பத்தில் நான் சேலத்தில் இருந்தபோது நான் ராஜாவுக்கு அதிக நேரம் ஃபோன் பேச மாட்டேன். ஃபோனை எடுத்து அவனை தொடர்பு கொண்டு என்னுடைய வீட்டுக்கு வா என்று மட்டும்தான் நான் சொல்வேன். அவனும் என்னுடைய வீட்டுக்கு வந்து விடுவான். மற்ற வேலைகள் எல்லாம் முடித்த பிறகு நானும் அவரும் கொஞ்ச நேரம் பேசிக்கொள்வோம். ஆனால் இங்கு நான் வந்த பிறகு நான் அவனிடம் அதிக நேரம் தொலைபேசியில் தான் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதுவே நான் சேலத்தில் இருந்தால் அவனுடன் நான் அதிக நேரம் பேசவே மாட்டேன். நான் இங்கு வந்த பிறகு அவனுடன் அதிக நேரம் நான் ஃபோன் பேசியதால் என் கணவன் என்னை தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் என்னுடைய ஃபோன் பிஸி என வந்தது. என் கணவன் என்னுடைய வீட்டுக்கு வந்து நான் ஃபோன் செய்தாலும் எப்போது செய்தாலும் பிஸி என்கிறே யாருடன் பேசிக்கொள்கிறாய் என்று கேட்பார். நானும் என்னுடைய தோழிகளுடன் தான் பேசுகிறேன். நான் அங்கே சேலத்தில் இருந்திருந்தால் அவர்களை நான் நேரிலேயே பார்த்திருப்பேன். ஆனால் நான் இங்கு வந்த பிறகு அவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பே எனக்கு கிடைக்கவில்லை. அதனால் தான் நான் என் தோழிகளுடன் செல்போனில் மணிக்கணக்காக பேசுகிறேன் என சொல்லி சமாளித்து வந்தேன். இப்படியே எங்களுடைய கள்ளக்காதலும் தொடர்ந்தது. ஆனால் எப்போதும் என் கணவன் ஃபோன் செய்தாலும் என்னுடைய ஃபோன் பிஸி என்று இருந்ததால் என் கணவனுக்கு ஒரு கட்டத்தில் என் மீதே சந்தேகமும் ஏற்பட்டது. அதன் பிறகு என் கணவன் என்னை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார். அப்படி அவர் ரகசியமாக கண்காணிக்கிறார் என்பதை அறியாமலேயே நானுடைய கள்ளக்காதலை தொடர்ந்து வந்தேன். ஒரு கட்டத்தில் என்னுடைய தகாத உறவு என் கணவனுக்கு தெரிந்துவிட்டது. இதனால் என் கணவன் அதிர்ச்சி அடைந்தார். அதன் பிறகு எனக்கும் அவருக்கும் சண்டையும் ஏற்பட்டது. உன்னுடைய கள்ளக்காதலுடன் நீ பேசதான் இப்படி மணிக்கணக்கில் நீ பேசி கொண்டு இருக்கிறாயா? நான் ஃபோன் செய்தாலும் கூட அதை கட் செய்துவிட்டு எனக்கு ஃபோன் செய்ய மாட்டேங்கிறாய். உனக்கு அந்த அளவுக்கு உன்னுடைய கள்ளக்காதல் தான் முக்கியமா என என்னிடம் சண்டையிட்டு என்னை அடித்து விட்டார். அதன் பிறகு என்னுடைய செல்போனையும் பிடுங்கி கொண்டார். செல்போன் இருப்பதால் தானே நீ அவனுடன் மணிக்கணக்காக பேசுகிறாய், அவனையும் வீட்டுக்கு அழைத்து அவனுடன் தனிமையிலும் இருக்கிறாய், இனி உனக்கு இந்த செல்போனே கிடையாது என அதை அவர் பிடுங்கி வைத்தும் கொண்டார். அதன் பிறகு சில நாட்கள் நான் என்னுடைய காதலான ராஜாவிடம் பேச முடியாமலும் அவருடன் உல்லாசமாக இருக்க முடியாமலும் தவிர்த்து வந்தேன். அதன் பிறகு நானே என்னுடைய நகையை விற்று ஒரு செல்போனை வாங்கி என் கணவனுக்கு தெரியாமல் என் காதலான ராஜாவுடன் பேசி வந்தேன். இதை நான் ஆரம்பத்திலே செய்திருக்க வேண்டும். இந்த புது செல்போன் நம்பர் என் கணவனுக்கு தெரியாது. அதுபோல நான் என் ராஜாவுடன் பேசுவதற்காக இதுபோல தனியாக ஒரு செல்போன் வைத்திருந்தால் என்னுடைய கள்ளக்காதல் விவகாரம் கடைசி வரைக்கும் என் கணவனுக்கு தெரிந்திருக்கவே வாய்ப்பே இல்லை. ஆனால் நான் அப்போது தவறு செய்துவிட்டேன். தற்போது புதிதாக ஒரு செல்லை வாங்கி என் காதலனுடன் பேசி பழகி வந்தேன். அதன் பிறகும் அவனை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருந்து வந்தேன். ஒரு நாள் என் கணவன் எதேச்சையாக என்னுடைய வீட்டிற்கு வர அந்த சமயத்தில் என் காதலன் என் வீட்டிலிருந்து செல்வதை பார்த்து விட்டார். அதன் பிறகு என்னிடம் அவர் கடுமையான சண்டையும் இட்டார். ஒரு கட்டத்தில் என்னை அடித்து கொடுமை செய்யவும் ஆரம்பித்தார். இதன் பிறகு அவர் தினமும் என்னை அடித்து சித்திரவதை செய்தும் வந்தார். ஒரு கட்டத்தில் என் கணவன் மீது எனக்கு கடுமையான ஆத்திரமும் ஏற்பட்டது. அன்று எனக்கு என் கணவனுக்கும் கடுமையான வாய் தகராறு ஏற்பட கோபத்தில் நான் வீட்டில் இருந்த அரிவாள் மணியை எடுத்து என் கணவனின் கழுத்தை சரமாரியாக வெட்டிவிட்டேன். இதில் இரத்தம் வழிந்து அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து விட்டார்.
ஆத்திரத்தில் நான் இப்படி ஒரு கொலையை செய்துவிட்டேன். அதன் பிறகுதான் என்ன செய்வது என எனக்கு தெரியாமல் பயந்து போய் என் கணவனின் உடலை வீட்டில் கட்டிலுக்கு கீழேயே ஒரு ஓரமாக மறைத்து வைத்து விட்டேன். வீட்டிலிருந்த இரத்தக்கரையை எல்லாம் துணிகளாலேயே துடைத்து சுத்தம் செய்து வைத்து விட்டேன், யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வராத அளவுக்கு. அதன் பிறகு என்னுடைய காதலர் ராஜாவுக்கு ஃபோன் செய்து இந்த விஷயத்தை சொன்னேன். எனக்கும் என் கணவனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதனால் கோபத்தில் நான் அவரை கொன்றுவிட்டேன். அவருடைய பிணம் என்னுடைய வீட்டில் தான் இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை என நான் அழுதேன். உடனே ராஜாவோ, பதட்டப்படாதே, நான் உன்னுடைய வீட்டுக்கு வருகிறேன், வந்த பிறகு எதுவந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னான். அவன் வரும் வரை நான் காத்திருந்தேன். இரவு ராஜா என்னுடைய வீட்டுக்கு வந்தான். அதன் பிறகு நானும் அவனும் சேர்ந்து ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பிறகு என் கணவனின் உடலை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த ஏரியில் வீசி விடலாமா என்று நினைத்தோம். அப்போது ராஜா தான் சொன்னான், நம் ஏரியில் வீசிவிட்டால் கண்டிப்பாக உன்னுடைய கணவனின் உடலானது ஏரியில் மிதக்கும். அதனால் நாம் மாட்டிக்கொள்வோம். அதனால் உன்னுடைய கணவனை எரித்தே விடலாம். அப்போதுதான் அடையாளமும் தெரியாது, உன் கணவன் என்று யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது எனவும் கூறினான். அதற்கு நானும் சம்மதம் தெரிவிக்க, அதன் பிறகு செங்கல்பட்டு மாவட்டம் தொழுப்பேடு அருகே நான் என் கணவனின் உடலை எடுத்துச் சென்று எரித்து விட்டேன். அதன் பிறகு ஒன்றும் தெரியாதது போல என்னுடைய வீட்டுக்கும் நான் வந்துவிட்டேன். ராஜாவும் அவனுடைய வீட்டுக்கு வந்துவிட்டான். அப்போது நான் ஒரு மிகப்பெரிய தவறையும் செய்துவிட்டேன். அதாவது, என் கணவனை இறந்த பிறகு நான் வீட்டுக்கு வந்த பிறகு என் கணவனை காணவில்லை என நான் காவல் நிலையம் சென்று புகாரும் அளிக்கவில்லை. அதே போல அவருடைய செல்போனும் என்னுடைய வீட்டில்தான் இருந்தது. நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துவிட்டேன். மறுநாள் நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் கணவனின் தந்தை திடீரென ஃபோன் செய்தார். நான் அந்த ஃபோனை எடுக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பயமாகவும் இருந்தது. அதனால் நான் அந்த ஃபோனை எடுக்கவே இல்லை. அதன் பிறகு மறுநாள் என்னுடைய கணவனின் சகோதரர் ஃபோன் செய்தார். அந்த சமயத்தில் நான் நேற்று தான் நாம் ஃபோன் எடுக்கவே இல்லை, இன்றும் நான் எடுக்கவில்லை என்றால் ஏதாவது சந்தேகம் வரும் என்று நான் அந்த ஃபோனை அட்டன் செய்து பேசினேன். அப்போது என் தம்பியிடம் கூட நான் அவரிடம் பேச வேண்டும் என என் கணவனின் சகோதரர் கூற, நானோ இப்போது என் மகன் ஆன்லைன் கிளாஸ் படித்து கொண்டு இருக்கிறான். இப்போதைக்கு என் கணவனால் பேச முடியாது. அவர் வேலைக்கும் சென்றிருக்கிறார். ஃபோனை என்னிடம் கொடுத்துவிட்டு தான் சென்றிருக்கிறார். நீங்கள் பிறகு தொடர்பு கொள்ளுங்கள் என கூறிவிட்டேன். எப்படியோ சொல்லி நான் சமாளித்தும் விட்டேன். அதன் பிறகு மறுநாளும் அவருடைய சகோதரர் ஃபோன் செய்ய நான் ஃபோனை எடுக்கவே இல்லை. தொடர்ந்து அடித்து கொண்டே இருந்தது. இதனால் எனக்கு பயமும் ஏற்பட்டது. உடனே நான் பயந்து போய் என் மகனை அழைத்து கொண்டு வீட்டையும் பூட்டிவிட்டு நான் அங்கிருந்து தலைமறைவாகிவிட்டேன். அதன் பிறகு என்னுடைய கணவனின் செல்போனையும் நான் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டேன். அதன் பிறகு என் கணவனின் சகோதரரும் அவருடைய தந்தையும் பலமுறை என் கணவனின் செல்போனுக்கு ஃபோன் செய்து பார்த்திருக்கிறார்கள். ஆனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் என வந்திருக்கிறது. நான் கொஞ்ச நாட்களாகவே நானும் சரியாக அவர்களிடம் பேச்சு கொடுக்காததால் அவர்களுக்கு சந்தேகம் இருந்தது. உடனால் நேரடியாக வீட்டுக்கு வந்தே பார்க்கலாம் என்று என் கணவனின் தந்தை வீட்டிற்கு வந்தார். அப்போது வீடு பூட்டப்பட்டிருந்தது. அவர் வீட்டுக்கு வந்த பிறகு என்னுடைய செல்போனுக்கும் என் கணவனுடைய செல்போனுக்கும் ஃபோன் செய்து பார்த்திருக்கிறார். ஆனால் 2 செல்போனுமே சுவிட்ச் ஆஃப் என வர சந்தேகம் கொண்ட அவர் உடனடியாக காவல் நிலையம் சென்று என்னுடைய மணிமங்கலம் காவல் நிலையத்துக்கு சென்று என்னுடைய மகன், மருமகள், பேரனான ஹரிஷ் ராகவ் ஆகிய 3 பேரையுமே காணவில்லை என காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தனர். அதன் பிறகு போலீசாரும் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன எங்களை வலைவீசி தேடியும் வந்தனர். அந்த சமயத்தில் நானும் தலைமறைவாக இருந்தேன். அப்போதுதான் எனக்கு செங்கல்பட்டு மாவட்டம் தொழுப்பேடு அருகே பாதி இருந்த நிலையில் ஒரு ஆண் சடலம் கிடைக்கப்பட்டதாகவும் அது தொடர்பாக போலீசார் விசாரணை செய்து வருவதையும் நான் செய்தியில் பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன். எரித்துவிட்டால் யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டார்கள் என நினைத்தேன். ஆனால் என்னுடைய கணவனின் உடலோ பாதிதான் எரிந்திருக்கிறது. அவசரத்தில் நாங்கள் முழுவதும் எரியும் வரை இருக்காமல் உடனடியாக அங்கு இருந்து கிளம்பி வந்து தவறு செய்துவிட்டோம். தற்போது பாதி இருந்த நிலையில் இருந்ததால் என் கணவனின் உடலையும் போலீசார் கைப்பற்றி விசாரணை செய்து வந்தனர். ஒருபுறம் என்னுடைய உறவினர்களுக்கெல்லாம் என் மீது சந்தேகம் வந்துவிட்டது. மறுபுறம் என்னுடைய கணவனின் உடலும் கிடைத்துவிட்டது. நானும் எவ்வளவு நாள் தான் தலைமறைவாக இருக்க? அதனால் வேறு வழியின்றி நாமே சென்று காவல் நிலையத்தில் சரணடையலாம் என்று நினைத்து என் பிள்ளையை அழைத்து கொண்டு நான் நேராக காவல் நிலையம் சென்றேன். அங்கு சென்று என்னுடைய கணவனுக்கும் எனக்கும் தகராறு ஏற்பட்டது. அவர் என்னுடைய நடத்தையில் சந்தேகம் கொண்டார். இதனால் எங்களுக்குள் குடும்ப தகராறு ஏற்பட்டது. அதனால் கோபத்தில் நான் அருவாளுமனையால் வெட்டி நான் கொலை செய்து விட்டேன். அதன் பிறகு அவருடைய உடலை நான் வீட்டில்தான் வைத்திருந்தேன். இரவு என்னுடைய கணவனின் உடலை எடுத்துச் சென்று அருகில் இருந்த ஏரியில் வீசிவிட்டு வந்துவிட்டேன் என நான் வாக்குமூலம் அளித்தேன். நான் காவல் நிலையத்துக்கு வந்த தகவலை என் கணவனின் உறவினருக்கு, அதாவது புகாரளித்த தந்தைக்கும் அவருடைய சகோதரனுக்கும் தெரிவித்திருந்தனர். அவர்களும் காவல் நிலையம் வர நான் என் கணவனை கொலை செய்துவிட்டதாக கூறியதை அவர்களிடம் தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் என்னை அடிக்கவும் பாய்ந்தனர். அப்போது நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்ததால் போலீசார்கள் அதனை தடுத்து விட்டனர். அதன் பிறகு நான் தூக்கி எறிந்ததாக சொன்ன அந்த ஏரிக்கு என்னை அழைத்தும் சென்றனர். ஆனால் அங்கு எங்கு தேடியும் என் கணவனின் உடல் கிடைக்கவில்லை. நானும் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்கிறேன் என உணர்ந்து கொண்ட போலீசார் மீண்டும் என்னை காவல் நிலையம் அழைத்து வந்து
நீ உன் கணவனை கொலை செய்து நீ ஏரிக்கரைக்கு எல்லாம் கொண்டு போய் வீசவில்லை. உண்மையிலேயே உன் கணவனை என்ன செய்தாய்? என்ன நடந்தது? உனக்கு யார் உதவினார் என என்னிடம் கிடுக்குப்படி விசாரணை செய்தார்கள். அதன் பிறகு பயந்து போன நான் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டேன். என்னுடைய தகாத உறவுக்கு என் கணவன் இடையராக இருந்ததால் தான் அவரை நான் கொலை செய்தேன் எனவும், அவரை கொலை செய்த பிறகு என் காதலனை வரவழைத்து அவரை கொண்டு போய் செங்கல்பட்டு மாவட்டம் தொழுப்பேடு அருகே நான் எரித்து விட்டதாகவும், என்னுடைய கணவனின் உடலை தான் சில நாட்களுக்கு முன்பு நீங்கள் கண்டுபிடித்ததாகவும் போலீசார் கண்டுபிடித்ததாகவும் நான் வாக்குமூலம் அளித்தேன். அதன் பிறகு போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த என்னுடைய காதலனர் ராஜாவையும் தனிப்படை அமைத்து அவரையும் அதிரடியாக கைது செய்து எங்கள் இருவரையும் சிறையில் அடைத்தனர். தற்போது என்னுடைய 14 வயது மகனை என் கணவனின் சகோதரர் தான் வளர்த்துக் கொள்கிறேன் என அவர் அழைத்து சென்று விட்டார். உடல் சுகம் தேடிய நான் தற்போது சிறையில் கம்மி எண்ணிக்கொண்டு இருக்கின்றேன். நல்ல வாழ்க்கையை நானே கெடுத்து விட்டேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.